ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவருடைய இரக்கம் மிகுந்த கரத்திலிருந்து உங்களுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் பரிபூர்ணமாக இறங்கி வருவதாக. ஆமென். பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்ளுங்கள் தயவு செய்து மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். வாசிப்போம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தெரிந்த ஒரு வசனம் என்ன, நல்ல எல்லாருக்கும் கண்டிப்பா யாருக்கு தெரியுதோ இல்லையோ சாதாரணமா எல்லா மதத்தினரும் கூட இந்த பாட்டை பாடுவாங்க. என்னது? கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த பாடல் வரிகள் நிறைய பேர் என்ன செய்வாங்க, அந்த காலத்துல எந்த வீடா இருந்தாலும் இந்த வீட்டுல எல்லா வீட்லயும் என்ன செய்யும், இந்த பாட்டு தான் முதல்ல ஓடும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே என் மகளே, நீங்கள் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். 3 காரியத்தை வைக்கிறார். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. இந்த 3மே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. நீங்க நிறைய நேரங்கள்ல அநேகர் சொல்ற ஒரு காரியம் உண்டு. என்னன்னா, நான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும் அப்படின்னு விரும்பினால் மட்டும்தான் நீங்கள் முன்னேற முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்படியே ஆண்டவர் வானத்தை பிளந்து அப்படியே கொண்டு வந்து போடுவாரு. இல்லைன்னா ஆண்டவர் உங்களை கொண்டு போய் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் ஒரு நாற்காலியில உட்கார வைப்பாரு அப்படின்னு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பாக ஒரு நாள் தியானத்தை முடித்து விட்டு வந்தேன். அப்போ ஒரு இளைஞனை சந்தித்தேன். அப்போ அந்த இளைஞன் எல்லாம் சொன்னேன், தம்பிங்க வா, கடவுள் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் என்ன கொடுப்பாரு? ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார். அந்த வாய்ப்பை எவன் பயன்படுத்துகிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் நல்ல ஒரு தலை சிறந்த ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள் அவன் கடந்து வருகிறான். இன்னைக்கு வாய்ப்பை அநேகர் விட்டு விடுகிறோம். அப்ப வாய்ப்பை கடவுள் கொடுப்பாரு. ஆனா வாய்ப்பை கொடுக்கிற கடவுள் உங்களிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த வாய்ப்பை நீங்களும் நானும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதில் அவர் மிக கவனமாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு தான் திறக்கப்படும். அப்ப 3 வேலை அவன்கிட்ட இருக்குது. கேட்கணும், தேடணும், தட்டணும். இந்த பொறுப்பு உங்களுக்குரியது. நான் அப்படியே இருப்பேன், நான் அந்த இடத்துல இருப்பேன், நான் இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் முடிவெடுத்துட்டாங்கன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருமா? நான் சொன்ன இளைஞன் அப்படிதான். நான் பேசி எல்லாம் முடித்த பிறகுனா எனக்கெல்லாம் அப்படிலாம் இருக்குன்னு அவசியமே இல்லை. நான் ஒரு பெரிய அப்படிலாம் ஒன்று பெரிய கற்பனைலாம் பண்ணல. நான் இப்படியே தான் இருக்க போறேன். நான் அப்போ அவனுடைய முகத்தை பார்த்து பரிதாபமாக நினைத்து கொண்டேன், இவன் எல்லாமே என்ன செய்யும், இதை விட்டு தாண்டவே தாண்டாது, இவன் இப்படி தான் இருக்க போறான், அவ்வளவுதான். நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கையிலும் சரி, தேவனை தேடுவதிலும் சரி, இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கூட நீங்கள் என்ன செய்யணும், ஒரு வாஞ்சைக்குரியவர்களாக இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஒரு நல்ல சாப்பிட்றதா இருக்கலாம், உடுத்துறதா இருக்கலாம், இதுல கூட ஒரு வாஞ்சை இல்லைன்னா அதை ரசிச்சு அதை ருசிச்சு சாப்பிட்றவங்களுக்கும் அது ஏதோ பிறந்துட்டமேன்னு சிலர் இருப்பான். அப்படி இருக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்கு. இருக்குமா? சொல்லுங்க, இருக்குமா இல்லையா? நீங்க சிலர் நினைத்து பாருங்க. எனக்கு தெரிந்த கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார் இங்க. அப்போ அவரு ஒரு வாட்ச்மேன் போல, அவரு அப்படி பகுதியில் இங்கே இருந்தவர், இன்னொரு இடத்துல இருந்தவர். கொரோனா டைம்ல அவருக்கு இடம் இல்லை, அதனால சரி நான் வாங்க அப்படின்ட்டேன். அப்போ அவர் இங்க வந்தார். ஒரு 1.5 வருஷத்துக்கு இருந்திருப்பார். வருவாரு, சாப்பிடுவாரு, சாப்பிட்டுட்டு போகும்போது ஆனா என்ன சாப்பிட்டீங்க, ஏதோ கொடுத்தாங்க சாப்பிட்டேன் அப்படின்ட்டு போவார். பிரைஸ் தி லார்ட்.
எப்படி இருக்கும்? நீங்க சொல்லுங்க. நீங்க நல்லா எனக்கு சாப்பாடு ஒரு பிரியாணி கொடுத்துருக்குறீங்க. நான் சாப்பிட்டுட்டு வயிறு நல்லா சாப்பிட்டுட்டு நான் போகிறேன். இந்த தங்கச்சிக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் பிரதர் சாப்பிட்டீங்களா? ஏதோ கொடுத்தாங்க, என்னமோ கொடுத்தாங்க, சாப்பிட்டு போகிறேன். எப்படிமா இருக்கும்? நீங்கள் தான் பக்கத்தில் கொடுத்தீங்க, நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அக்கா வீட்டுக்கு போனோம், இட்லி சாப்பிட்டோம். அக்கா வீட்டுக்கு போனோம், தோசை சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, சூப்பர், நல்லா இருந்துச்சுங்க, ரம்மியமாக இருந்துச்சுங்க. இப்போ இப்படி சொல்லும் பொழுது அவங்களுக்கு அடுத்து நம்மளை கூப்பிட்டு கொடுக்கணும்னு தோணுமா? இல்லைன்னா கெட் அவுட்னு சொல்லணும்னு தோணுமா? சொல்லுங்க. திரும்ப அவங்கள பார்த்து பிரதர் இப்போ இந்த பக்கம் வந்தா சாப்பிட்டு போங்க. அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. நாம் கொடுக்கிறதில் கூட கொடுக்கக்கூடிய நபர் அதற்குரிய தகுதி வாய்ந்தவராக இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட சில நபர்கள், பல நபர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, எந்த ஒரு காரியமும் அவர்களுக்கு என்ன இல்லை, ரம்மியமாக ஒரு தேடுதலாக இல்லை. அதனாலதான் பாருங்க, சிலர்ல பல பேர் சர்ச்சுக்கு வருவாங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, ஆலயத்துக்கு வந்துட்டு அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க பாருங்க, ஆலயத்துக்கு வருவாங்க, ஜெபத்துக்கு வருவாங்க, அப்படியே வந்துவாங்க, ஒரு முக்கில் உட்காருவாங்க, எந்திப்பாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. அற்புதம் நடக்குமா? சொல்லுங்க, நடக்குமா? அற்புதம் நடக்காது. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசு சொந்த ஊருக்கு போனாரு. போனா இயேசு அற்புதம் செய்தாரா? சில சிறிய அற்புதங்கள் நடந்ததை தவிர பெரிய அற்புதம்லாம் ஒண்ணு என்ன செய்யல, நடக்கல. ஏன்? அவர்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவ பத்தி ரொம்ப என்ன செஞ்சாங்க, அப்படி சீப்பா எடை போட்டு வச்சிருந்தாங்க. இவர் தானே, இவர் என்ன நமக்கு தெரியாத ஆளா அப்படின்னு அவங்க வச்சிருந்தனால அவரிடத்தில் ஏதும் அவர்களுக்கு கேட்க தோணவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை தேடுவதில் உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். ஆமென். பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, தேடினால்தான் நீங்கள் கண்டடைய முடியும். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும்? சொல்லுங்க, நீங்க என்ன செய்யணும்? தேடணும். நீங்க உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணும்? தேடணும். இந்த உலகத்துல சில பேர்ல பல பேருடைய வெற்றியை நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க எப்ப வெற்றி பெற்றார்கள் அப்படின்னா அவங்க தேடினாங்க. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேற சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேற சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு தேடுதல் இருந்தது. முன்னேறணும், நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு தேடுதல் அவர்களுக்குள் இருந்தது. கைகளை வேற சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த நாளிலே நான் உங்களோடு கூட இந்த பகுதியை வைத்து, ஒரு மனிதன் கடவுளை தேடும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு ஒரு 7 பகுதிகளாக காண்பித்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப நீங்க தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது, ஒரு மனிதன் ஆண்டவரை தேடும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 3வது வசனம் எடுத்து வாசிங்க. திருப்பாடல் எடுத்துக்கொள்ளுங்கள். 105ஆம் அதிகாரம், திருப்பாடல் 105ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆண்டவருடைய திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுகிறவருடைய இருதயம் அக்களிப்பதாக. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாருடைய இருதயம் அக்களிக்கும் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல பாருங்க, திடீர்னு பார்த்தா சிலருக்கு ரொம்ப ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், பெரிய வெற்றி கொண்டாட்டங்கள்லாம் நிறைய இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த வெற்றி கொண்டாட்டங்கள், இந்த ஆர்ப்பரிப்பு, இதெல்லாம் கொஞ்ச நாள்ல காணாமலே போய்விடுகிறது. இது யதார்த்தமா இந்த உலகத்தில் நடந்துகிட்டே இருக்குது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த உலகத்துல உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கை, அது நானும் நீங்களும் கூட அப்படிதான் இருப்போம். சில நேரத்துல நம்ம நினைச்சது சக்சஸ் ஆயிட்டு, நினைச்சது கிடைச்சிட்டு, ஒரு வெற்றி பெற்று விட்டோம் என்றால் ஒரு பெரிய ஆனந்தமா நம்ம என்ன செய்யறோம், அதை கொண்டாடுவோம். இல்லைன்னா அதுக்காக நிறைய காரியங்களை செய்வோம், எல்லாரையும் கூப்பிட்டு கூட சொல்லுவோம். ஆனா அது ரொம்ப நாள் அது நம்ம கூட என்ன செய்யறது இல்லை, பயணிப்பதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய இருதயத்துல சந்தோஷம் வரணும்,
இருதயத்துல மகிழ்ச்சி வரணும் அப்படின்னா அது உங்களால நடக்காது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் எப்படி இருக்கு? பக்கத்துல கை குடிச்சிருங்க, உங்க இதயம் எப்படி இருக்கு? முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. எப்படி இருக்குது? இஞ்சி தின்ன அப்படியா? பிரைஸ் தி லார்ட். சிலர் நீங்க என்னதான் இருந்தாலும் அப்படியே தான் இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? உருன்னு இருப்பாங்க. அப்படிலாம் யாரும் இல்லையே. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம ஏன் அவங்க முகம் ஆடுது, ஏன் அவங்க முகம் சரியில்லை அப்படின்னா முகத்துக்கும் அகத்துக்கும் என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கிறது. அகம் சரியானால் முகம் அழகாகும். அகம் சரியில்லை என்றால் முகம் காண்பித்து கொடுக்கும். உங்க அகத்துல உங்களுடைய இருதயத்துல கோபம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே, முகம் காமிக்குமா? சொல்லுங்க. நீங்க பாத்தீங்கன்னா பிறகு பைபிள்ல படிச்சுக்கோங்க, பிறகு படிச்சு பாருங்க. நீங்க பாருங்க, ஆண்டவர் காயினை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தெரியுமா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். ஆண்டவர் காயினை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார். இல்ல, உன் முகம் ஏன் வாடி இருக்கிறதுன்னு ஆண்டவர் முதல்ல கேட்டார். ஆண்டவர் அவனை பார்த்து அவனை கேட்டாரு. பாருங்க, கடவுளே பேசுறாருங்க. ஆண்டவரை உண்மையிலே அப்போ காயினுக்கு அந்த எவ்வளவு அனுபவம் இருக்கு பாருங்க. காயின் கடவுள், ஆதாம் ஏவாள், அந்த காயின் ஆபேல், இவங்களுடைய அந்த சிச்சுவேஷன் எடுத்து பாருங்க. இறைவனோடு எவ்வளவு நெருங்கிய ஒரு உறவுல இருந்திருப்பாங்க. அந்த உறவில் இருந்த உலகத்தில் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த முதல் மனிதன் யாரு? காயின். அம்மாவுடைய வயிற்றுல இருந்து பிறந்த முதல் மனிதன் யாரு? காயின் தான். அந்த காயினை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய முகம் ஏன் வாடி இருக்கு? ஏன் வாடிச்சு? ஏன் வாடிச்சு? ஒன்னே ஒண்ணுதான், அவனை எனக்கு பிடிக்கல. உன்னை எனக்கு பிடிக்கல. உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ எனக்கு கொண்டு போய் நல்லா நெய் ஊத்தி தோசை சுட்டு கொடுத்தாலும் அந்த தோசை எப்படிதான் இருக்கும்? அடி பிடிச்சுதான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உன்னை எனக்கு பிடிக்கல, நீ கூட்டு போய் எனக்கு தங்கமும் வைரமும் வைடூரியம் வாங்கி கொடுத்தாலும் நான் எப்படிதான் இருப்பேன்? பித்தாளன்னு தான் சொல்லுவேன். உன்னை எனக்கு பிடிக்கல, நீ இங்க இருந்து என்ன சுவிட்சர்லாந்து கூட்டு போனாலும் நான் முக்லிப்பட்டியில் இருக்க மாதிரியே தான் இருப்பேன். அல்லேலூயா. உன்னை எனக்கு பிடிக்கல சார், நீ என்னதான் எனக்கு உட்கார வச்சு சோறு போட்டாலும் என்னதான் பண்ணாலும் உன்னைய பிடிக்கலங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள இருந்ததுனாலே அதுக்கப்புறம் உன் முகம் இப்படிதான் இருக்கும். அதனுடைய விளைவை காண்பித்து கொண்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் நீங்க நல்லா கவனிக்கணும். மனிதனுடைய இருதயத்தை உலகத்தால சரி பண்ணவே முடியாது. நீங்க இந்த உடலுக்கு நீங்க பார்க்கலாம், உடல்ல நீங்க எலும்பு முறிவுக்குலாம் என்ன வந்துட்டு ஒரு போல்ட்லாம் போட்டு என்ன செஞ்சிடறாங்க? டைட் பண்ணிடுறாங்க. அப்படிதான் நம்ம ஒரு கை முறிஞ்சிட்டு, அன்னைக்கு ஒரு தம்பிக்கு கை இந்த இடுப்புல இருந்து கால் பாதம் வர ஒரு கால்லையே எத்தனை 7 ஃப்ராக்சர் என்னமோ சொல்றாங்க. 7 இடத்துல அந்த ஸ்க்ரூலாம் போட்டு மாட்டி இருக்கிறாங்க. ஒருவேளை 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சா செஞ்சிடலாம். ஒருவேளை நடக்கலாம். சில நேரத்தில் ஸ்டெப்பு கொஞ்சம் மாறும், லேசா சிலருக்கு மாறுறதெல்லாம் பார்க்குறோம். ரைட். ஹார்ட்டை கூட என்ன செஞ்சிடறாங்க? கொஞ்சம் நிப்பாட்டி அதை என்ன பண்ணிடுறாங்க? சர்ஜரிலாம் பண்றாங்க, பல காரியம் பண்றாங்க. ஆனா எல்லாத்தையும் சர்ஜரி பண்ணலாம், எல்லாத்தையும் சரி பண்ண முடிகிற இந்த மருத்துவ உலகத்துல உங்க இதயத்தை மட்டும் என்ன செய்ய முடியாது. இதயம்னு என்னது? உங்க உள்ளம், உங்க மனது. நீங்க உடனே இருதயம்னு உங்களுடைய இருதயத்தோட அளவு எவ்வளவு சொல்லுங்க பார்ப்போம். இவ்வளவுதான். இவ்வளோண்டு இருக்கிற இருதயத்துக்குள்ள இந்த உலகமே இருக்கு. இம்மட்டோண்டு தான் இருக்குங்க. இம்மட்டோண்டு இருக்கிற இருதயத்துல தான் இங்க இருந்து அங்க வர வாய் நாக்கு போகுது. இந்த நாக்கு உள்ள இங்க இருந்து போகுதுன்னா இங்க இருந்து போற அந்த நாக்குக்கு எங்க இருந்து இற கிடைக்குது? இங்க இருந்து தான் கிடைக்குது. கைப்பிடியில இருந்து தான் வருது. அவன் யாரு தெரியுமா? பெரிய இவ்வளோ அப்படின்னா அது எங்க இருந்து வருது? இங்க இருந்து தான் வருது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ உங்களுடைய இருதயமானது இந்த உலகத்தால் சரி பண்ணவே முடியாது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என் இருதயம் எப்ப சரியாகும்? என் மனசை எப்ப சரி பண்ண முடியும்? என் மனதை யார் சரி பண்ணுவா?
என் மனதை எப்பொழுது யாரால் மாற்ற முடியும்? அதனாலதான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க பாப்போம் யாராவது. எரேமியா 17:9. இருதயமே எல்லாவற்றிலும் வஞ்சகம் மிக்கது. சொல்லுங்க எப்படிப்பட்டது? சத்தமா சொல்லுங்க எப்படிப்பட்டது? இந்த இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த இருதயம் ஒரு வஞ்சகமானது. இந்த இருதயத்தில் என்ன இருக்குது? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் ஆண்டவரை தேடணும் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இத முகம் வாடுதுன்னா உன்னை எனக்கு பிடிக்கலங்கிற எண்ணம் உருவாக்குற இடமே அதுதான், இருதயம் தான். ஏற்றத்தாழ்வு உருவாக்குற இடம் எது? உன்னுடைய இருதயம். பிரிவினைகள், சாதிய பாகுபாடுகள், பலவிதமான குழப்பங்கள், இதெல்லாம் எங்க உருவாகுது? நம்முடைய மனிதனுடைய இருதயத்துல உருவாகிறது. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, அந்த இருதயம் சரியில்லைன்னா முகம் என்ன செஞ்சிருது? காமிச்சு கொடுத்துருது. உங்க முகம் சரியில்லையே சொல்லுவீங்களா? உங்க பிள்ளை உங்களை ஏமாத்துதுன்னா கண்டுபிடிச்சிடலாம் முடியுமா? சொல்லுங்க. நான் அதனால எப்பவுமே எல்லாரும் முகத்தை பார்த்து பேசு, என் கண்ணை பார்த்து பேசு. கண்ணு தெரியுதா? நேரம் பார்க்க கண்ணு தெரியுதா? ஆனா இங்க சரியில்லைன்னு வச்சுக்கோ, கண்ணு எங்க போவோம்? கண்ணு எங்க போவோம்? இங்க சரியில்லைன்னா கண்ணு இப்படிதான் பார்க்கும். அப்படியே சுட்டிக்கிட்டே இருக்கும். இந்த சுத்துதுனாலே அர்த்தம் என்ன? உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் எரேமியா பக்தன் எழுதுகிறார், இருதயமே எல்லாவற்றிலும் வஞ்சகம் மிக்கது. இந்த இருதயம் எப்படி இருக்கு? வஞ்சகமா இருக்குது. மனிதனுடைய இருதயம் வஞ்சகம் மிக்கது. போட்டுட்டு அடுத்து ஒரு வார்த்தை சொல்றார், படிங்க. அதை நலமாக்க, வஞ்சகமா இருக்கிற, தீமையா இருக்கிற இந்த இருதயத்தை நினைச்ச முடியாது, நலமாக்க முடியாது. நீங்க நலமாக்க முடியுமா? உங்க அறிவு நலமாக்குமா? நீங்க போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து கண்ணை மூடி அப்படியே அமைதியா இருந்த உடனே உங்க இருதயம் சரியாயிருமா? சிலர்லாம் சொல்றாங்க, நீங்க போய் அப்படியே அமர வேண்டும், மூச்சை இழுத்து விட வேண்டும், உள்ளே இழுக்க வேண்டும், வெளியே விட வேண்டும், கொஞ்ச நேரத்துல பொசுக்குன்னு போயிடாத, ஓவரா நிப்பாட்டிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சரிப்பா, மூச்சை இழுத்த வெளியே விட்ட, இருதயம் சரியாயிட்டா? புத்தி மாறிட்டா? புத்தி மாறல. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய பேர் என்ன செய்யறோம் தெரியுமா? புத்தி மாறாமதான், எண்ணங்கள் மாறாமதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீங்க பாருங்க, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கை பயணத்துல இந்த இருதயம் இதை சரி பண்ண முடியாது. நீங்க போய் உலகத்துல உள்ள ஒரு பெரிய தலைவரை கூப்பிட்டு, ஐயா நீங்க இருதயத்தை சரி பண்ணுங்க அப்படின்னா முடியுமா? ஒரு அரசியல்வாதிட்ட போய் நீங்க எங்க இருதயத்தை சரி பண்ணுங்கன்னா முடியுமா? ஒரு ஆன்மீகவாதிட்ட போய் நீங்க இருதயத்தை சரி பண்ணுங்கன்னா முடியுமா? முடியவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா அதான் இருதயத்தை, உன்னுடைய உள்ளத்தை சரி செய்யக்கூடிய எந்த மனிதன் இந்த உலகத்துல கிடையாது. ஏன்? பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உனக்குள்ள என்ன இருக்குதோ அதே பிரச்சனை எனக்குள்ளே இருக்கு. அங்கதான் பிரச்சனை. என்னது? உனக்குள்ள இருக்கிற பொறாமை இவளுக்கு இருக்கு, இவளுக்குள்ள இருக்கிற பொறாமை அவளுக்கு இருக்கு, அவளுக்கு இருக்கிற பொறாமை அவளுக்கு இருக்குது. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளயுமே என்ன இருக்குது? உள்ள இந்த இருதயத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒவ்வொரு காரியம் அடிப்படையாக சூழ்ந்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த இருதயத்தை நலமாக்கக்கூடிய ஒருவர் யாரு? கடவுள் மட்டும்தான். ஆண்டவரை நீங்க தேடினா மட்டும்தான் நீங்க சரியாக முடியும். புரிஞ்சுக்கணும். நான் ஏன் ஆண்டவரை தேடணும் அப்படின்னா, நீ போய் ஒரு டிவி பட்டி முன்னால உட்கார்ந்தா உன் நிலைமை என்ன? நீ டிவி பட்டி முன்னால உட்கார்றமா அப்படின்னா என்ன? அந்த தொலைக்காட்சியில் வர்றதெல்லாம் உள்ள வாங்கிக்கிட்டே இருப்ப. ஒரு செல்போன் முன்னால உட்கார்ற, என்ன வருது? நீ எதை பார்க்கறியோ அது உனக்குள்ள போயிட்டே இருக்கு, ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதெல்லாம் உனக்குள்ள போய்கிட்டே இருக்கு. நீ என்ன பார்க்குற, என்ன கேட்குற, அதெல்லாம் உனக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அந்த உலகத்துல நீங்க போய் எதையாவது பார்த்தா, ஏதாவது சரி பண்ணிட்டா, மன அமைதிக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட பேசிட்டா மனம் சரியாயிரும். முடியுமா? சொல்லுங்க, சரியாயிருமா? ஒண்ணுமே ஆகாது. அதனால சொல்றேன், நீங்க நல்லா கவனிக்கணும். கடவுளுடைய சமூகத்திலே நீங்கள் அமரும் பொழுது
இறைவனுடைய பாதத்தில் அமரும் பொழுது மட்டும்தான் உங்கள் இதயமானது சரி செய்ய முடியும். ஏன்? இதயத்தை உண்டாக்கினவர் அவர்தான். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை எல்லாம் அறிந்தவர் கடவுள். நம்முடைய எண்ணங்களை அறிவர் யாரு? இதயத்தின் எண்ணங்கள் எல்லாம் அறிந்தவர் அவர்தான். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பாருங்க, அவரை தேடுகிறவர்களுக்கு மட்டும்தான், தேடுகிறவருடைய இருதயம் தான் சந்தோஷப்பட முடியும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க ஆண்டவரை தேட தேட உங்க இதயம் என்ன ஆயிரும்? மகிழ்ச்சியால் நிரப்பப்படும், சந்தோஷத்தால நிரப்பப்படும். கடவுள் அந்த தருகிற அந்த சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா உன் இருதயத்துல உலக தேடுதலை விட்டுட்டு இறை தேடுதலுக்குள் நீங்கள் வர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது, ஒரு மனிதன் கடவுளை தேடும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது, இறைவன் ஆண்டவர் அவனுடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, வாஸ்து பாருங்க, இந்த வார்த்தையினுடைய காரியம் நமக்கு தெரிய வேண்டும். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க பாப்போம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிப்போம். வாசிக்கிறீங்களாப்பா? ஆமோஸ் 5:4. இஸ்ரவேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடுங்கள், என்னை தேடுங்கள். நீங்க எப்போ வாழ முடியும்? நீங்க நல்லா கவனிக்கணும். என்னை தேடுங்கள்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னை தேடுங்கள், அப்போது நீங்கள் வாழ்வீர்கள். முதல்ல பார்த்தோம், இதயம் மகிழும். எல்லாரும் சொல்லுங்க. என் இருதயத்துல சந்தோஷம் எப்போ வரும்னா தேவனை தேடும் போதுதான். கடவுளுடைய பாதத்துல போய் உட்காரும் பொழுதுதான் மகிழ்ச்சி எங்க வருது? மனசுக்கு ஒரு சாந்தம். 1 மணி நேரம் ஆலயத்துல போய் அமரும் பொழுது, நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அமர்றோம், மனசுல இருக்கிற பாரம் நம்மளை விட்டு போயிருது. அல்லேலூயா. என்னன்னே தெரியல, ரொம்ப சோதனையா வந்தேன், வேதனையா வந்தேன், அப்படித்தானே? நீங்க சப்ஜெக்ட் கூட பிறகு நீங்க படிச்சுக்கோங்கன்னு. நீங்க 1 சாமுவேல் 1 அதிகாரம், என்னப்பா 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10-11 வசனம் பிறகு குறிச்சிக்கோ. அன்னாள் என்ற பெண் அழுதாள், புலம்புனாள், பிரச்சனை தீரல. ஒரு நாள் ஆண்டவரை தேடினா, ஆண்டவர் முன்னால போனா, கண்ணீர் விட்டா, இருதயத்தை ஊற்றினா, பைபிள் சொல்லுகிறது அவள் முகம் வாடி இருக்கவில்லை. அவளுடைய முகம் எப்படி இருக்கல? வாடி இருக்கல. அவன் முக வாட்டம் எல்லாம் மாறிட்டு, என்னப்பா நேத்துலாம் பார்த்தேன் உன்னை ஒரே அழுகையா இருந்த, இப்படி இருக்க? எல்லாம் இருக்குங்க, தேவன் இருக்காருங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த முகவாட்டம் மாறி சந்தோஷத்தினால் தேவன் அன்னாளை நிரப்பினார். அல்லேலூயா. அப்ப இருதயத்துல சந்தோஷத்தை தேவன் தருகிறார். ஆமென். இரண்டாவது, நீங்கள் வாழ்வீர்கள். நீங்க வாழணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, கொஞ்சம் காசு பணம் வந்துட்டுனா என்ன செஞ்சிடலாம்? வாழ்ந்துடலாம். சிலர் நினைக்கிறாங்க, நேற்று கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும். காலையில் ஒரு டைம் டேபிள் போட்டு எல்லாம் ரைட், எல்லாம் சாப்பிட்டோன்னு வாழ்ந்துடலாமா? சொல்லுங்க, வாழ முடியுமா? இதெல்லாம் போட்டு காலை 6 மணிக்கு 7 மணிக்கு 8 மணிக்கு டைம் டேபிள்லாம் போட்டு, சிலர் பாருங்க காலையில் உடற்பயிற்சி, மத்தியானம் நிறைய எக்ஸசைஸ்லாம் என்ன செய்றாங்க? பண்றாங்க. இதெல்லாம் செஞ்ச உடனே வாழ்ந்துடலாமா? சிலர் காசை சேர்த்த உடனே நம்ம வாழ்ந்துடலாம், கொஞ்சம் பேங்க்ல போட்டு வச்சுட்டா வாழ்ந்துடலாம். சில பேர் என்ன செய்யறாங்க? கொஞ்சம் பொருட்கள்லாம் சேர்த்து எல்லாம் வாங்கி வச்சாச்சு, சொல்லுங்க, வாழ்ந்துடலாமா? வாழ்வீர்கள் என்பதனுடைய அர்த்தம் என்பது என்னன்னா, இந்த வாழ்க்கை என்பது உங்கள் கையில் உள்ளதல்ல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. வாழ்க்கை யாருடைய கையில் இருக்கு? அம்மா சொல்லுங்க, வாழ்க்கை யார் கையில் இருக்கு? வாழ்க்கை என்பது உன்னுடைய கரத்தில் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி இந்த வாழ்க்கைங்கிறது பணம் கொடுத்து வாங்குறது கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி வாழ்க்கைங்கிறது இந்த டேப்லெட் எல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணி காப்பாத்துறது கிடையாது. நீ வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா,
ஒரு நல்ல எல்லாமே வாங்கிடலாம், உணவுப் பொருள்லாம் வாங்கிடலாம், டேபிள் எல்லாம் வச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட். அதெல்லாம் எல்லாம் வாங்க முடியும், காசு கொடுத்தா எல்லாம் வாங்கிடலாம். ஆனால் வாழ்க்கையை நீ வாங்கவே, ஏன்னா அது உன்னுடைய கையில் இல்லை, அது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவன் எனக்கு தருகிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை என்னுடைய தேவன் எனக்கு தருகிறது. அப்ப இந்த வாழ்க்கையில நீங்க எப்ப வாழ முடியும்னா, உலக பொருளாதாரத்தால உங்களுக்கு வாழ்க்கை வராது. அல்லேலூயா. அதனாலதான் லூக்கா நற்செய்தியாளர் அழகாக சொல்லுவார், நீங்க வாசித்து பாருங்க, லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரம். இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே 21வது வசனம் படிங்க பார்ப்போம். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் இத்தகையோரே. யாரு இந்த இத்தகையோரே அப்படின்னா, பாடிங்க பாப்போம். 15வது வசனம் படிங்க. எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. உலகத்துல பெரிய பணக்காரன் சொல்றாங்க, எலான் மாஸ்க் சொல்றாங்க, இத்தனை என்னமோ மில்லியனை தாண்டி பில்லியன் என்னெல்லாம சொல்றாங்க, வச்சுக்கோங்க, என்னமோ வச்சுக்கிட்டோம். சிலர்லாம் போட்டிருக்காங்க, அவர் ஒரு நாள் செலவழிச்சா கூட, இத்தனை வருஷம் செலவழிச்சா கூட அந்த பணத்தை நினைச்ச முடியாதா? செலவழிக்கவே முடியாதுங்க. ஏங்க நீ என்னங்க, நீங்க உலகத்துல முத பணக்காரன், 2வது பணக்காரன், 3வது பணக்காரன், எல்லா பணக்காரன் இருக்கான் வச்சுக்கோ. நம்மளை மாதிரி ஒரு பச்சிங் சொச்சிங் சாப்பிட முடியுதா அவனுக்கு? பார்க்க கூட முடியாது போ. நம்மளை மாதிரி திண்ணையில உட்கார்ந்துட்டு பேச முடியுமா? படுத்த உடனே தூக்கம் வருமா? நீ உட்கார்ந்துட்டே தூங்குற பாரு. அல்லேலூயா, சத்தமா சொல்லு அல்லேலூயா. அவரு 3வது பணக்கார், 7வது பணக்கார். இருறா, எங்கிட்ட தூக்கத்தை கேக்குது, எனக்கு வர்ற தூக்கம் உனக்கு வருமாடா? பொண்டாட்டிட்ட பேசுறது கூட அவனுக்கு டைம் இல்லை. சொந்த குடும்பம் பாருங்க. ஆனா அவருக்கு நினைச்சவர்னா சொல்லுவாரு, நான் அங்க போயிருவேன், எங்க போயிருவேன். நீ எங்க வேணாலும் போயா. உன் வாழ்க்கையில இந்த பணம் இருக்கிறதுனால, செல்வம் இருக்கிறதுனால ஒருவனுக்கு என்ன செய்யாது? வாழ்வு வந்துடாது. செல்வம் இருக்கிறதுனால வாழ்க்கை, நீங்க போட்டிருக்க கோட்டு வேணா 100 கோடி இல்லை 200 கோடி போட்டுக்கோ, எத்தனை கோடினாலும் போட்டுக்கோ, நாங்க நம்பிதானே ஆகணும். எழுதுறான், படிக்கிறவன் நம்ம படிக்கும் சொல்லுவாங்கல்ல, என்ன கேட்கிறவன் கேனப்பையலா இருந்தா ஏரோப்ளேனை எருவு மாடு ஓட்டுமா. ஆமா, தெரியாத உனக்கு தெரிஞ்சுக்கோ இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏரோப்ளேன் என்ன ஓட்டுதான்? எருவு மாடு ஓட்டுதான். என்ன அத மாதிரி அவன் சொல்றான். நம்ம ஆளுக்கு அதை பார்த்தே பாதி பேருக்கு கொலஸ்ட்ரால், சுகருக்கெல்லாம் வந்துடுது. ஐயோ அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க. ஏண்டா உன்ன மாதிரி நிம்மதியானாலும் உலகத்திலே யாரும் இல்லடா. 500 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் நீ சாப்பிட்ற, நிம்மதியா இருக்கிற, குடும்பத்தோட இருக்கிற, நல்லா இருக்கிற, அதன் பாரு. ஆனா இவனுக்கு தெரியாது அதுல வாழ்வு இருக்குன்னு தெரியாம, அந்த எவனோ எழுதுறதெல்லாம் பார்த்துட்டு, எங்கேயோ இருக்கிற 2 போட்டாவை பார்த்துட்டு, ஐயா இதாயா வாழ்க்கைன்னு பாதி பேர் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கான். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, அட பாவி மக்க, நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ, வாழ்க்கை எங்க இருக்கு? பணத்துல வராது, செல்வத்தை சேர்க்கறதுனால வராது. ஏன்னா செல்வம் உனக்கு சேர வச்சுக்கணுமா? உன் வீட்டுல இப்போ ஒரு 10 லட்சம் ரூபா வச்சுட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோ, உன் பேர் என்ன? சேமலா வந்துருவியா? இப்ப பிரேயருக்கு கூப்பிட்டா போடி போக்க தவளை, பூட்டு 10 ட்ரிப்பு தொங்கி பார்ப்பேன், அப்படித்தானே? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தம் அப்படித்தானே? நீ பார்க்க மாட்டியா? கூப்பிட்டா வந்துருவியா? சத்தமா சொல்ல அல்லேலூயா. அப்ப செல்வம் பெருகின உடனே எவனும் நிம்மதியாலாம் நினைச்ச மாட்டான், ஒரு பயம் இருக்க மாட்டான். பணம் பெருகின உடனே நினைச்ச மாட்டான், இருப்பானா அப்படின்னா ஒரு பயம் கிடையாது. நகை சேரணும், அதை சேரணும், ஆண்டவரே என்னை பணக்காரனாக்கும், என்னை செல்வந்தனா மாற்றும். செல்வம்லாம் வேணும், நல்லா புரிஞ்சுக்கோ. செல்வம் வேண்டும், பணம் வேணும். ஆனா பணம் கடவுள்கிட்ட இருந்து வரணும். செல்வம் எனக்கு யார்கிட்ட இருந்து வரணும்? தேவன்கிட்ட இருந்து வரணும். இந்த பணம் எதுக்கு அப்படின்னா, என்னுடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்கவும், பிறருடைய தேவைகளை சந்திக்கவும். சொல்லு.
என்னுடைய வாழ்க்கையோட தேவைகளையும் அது சந்திக்கணும், பிறருடைய வாழ்வின் தேவைகளையும் சந்திக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் எனக்கு பணம் கொடுக்கிறாரு. நான் ஒரு சின்ன அழகான ஒரு சம்பவத்தை படித்த பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா, ஒரு நாள் ஒருவனுடைய மனநிலைமைய அங்க காண்பிக்கப்பட்டிருக்கு. என்ன, ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு காய்கறி வாங்க போனானா. பிரைஸ் தி லார்ட். காய்கறி வாங்க போனா காய்கறிகளில் போய் காய்கறி எல்லாம் சொல்லிட்டான். தக்காளி போடுங்க, வெண்டைக்காய் போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கி பையில போட்டுட்டு அந்த சீட்டை எழுதி 98 ரூபா அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. கொடுத்தா பையில விடுறாரு, காசு இல்லை. காசு இல்லை. ஆகா, பையில என்ன இல்லை? காய்கறி வாங்க வந்தவருக்கு பையில காசு இல்லை. எப்படி இருக்கும்? பையில காசு இல்லை. அக்கா சொல்லு, நீ கடையில் போய் ஜாமான்லாம் வாங்கி போட்ட. தங்கச்சி சொல்லு, காசு இல்லை. என்ன உனக்கு எப்படி இருக்கும்? அந்த இடத்துல அவமானமா இருக்கும், மன கஷ்டமா இருக்கும். காசை தொலைச்சிட்டமே, அவர்கிட்ட என்ன சொல்றது? சார், கீழே போட்டேன் சார். வீட்டுல இருந்து வரும்போது பையில வச்சுட்டு தான் வந்தேன், எங்க விழுந்துச்சோ. வீட்டுக்கு வரும்போது நிம்மதியா வருவியா? நீ தொலைச்சது 100 ரூபா தான். நிம்மதியா இருக்குமா? உனக்கு தூக்கம் வருமா? ஒரே கவலை. வீட்டுக்கு வந்தா வீட்டுக்காரர் என்னடி ஆச்சு? போனங்க 100 ரூபா போயிட்டு. ஆனா நீ 100 ரூபாய் தொலைச்ச. அந்த 100 ரூபா, ஒரு 100 ரூபாய் தொலைச்சிட்ட. உன் மனசு எப்படி இருக்கு? நிறைய கேள்வியா இருக்கு. எங்க விட்டுருப்போம், இங்க விட்டுருப்போமோ, அங்க விட்டுருப்போமோ, அந்த கடைக்காரர் என்ன நினைச்சிருப்பாரு, அப்படிலாம் நமக்கு ஒரு பெரிய கேள்வி எல்லாம் வரும். அப்படிதானே? அது பல நாள் நமக்கு அது ஞாபகத்துல இருக்குமா இருக்காதா? இருக்காது. இப்ப 4 நாள் கழிச்சு நீ அதே மாதிரி காய்கறி வாங்க போறோம்னு வச்சுக்கிடுவோம். பைய தடவி பார்த்துக்கிடுங்க. சில நேரத்துல இப்படியே பிடிச்சிக்கிட்டே போவா சிலர். அப்படின்னு அர்த்தம் என்ன? எங்கேயோ தொலைச்சிருக்காய்வா. சிலர் ஒய்யாம இப்படி தட்டி பழக்கான. அவனுக்கு நீ நினைக்க கூடாது, அவனுக்கு பிரச்சனை இருக்கு. என்ன, அவன் யாருன்னு பட்டிருக்கான், ஏதோ அனுபவம். பார்த்திருக்கியா? பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனா இப்ப பாருங்க, அவனை அழகா காமிக்கிறான். இன்னொரு நாள் இதே மாதிரி போறான். போகும்போது பார்த்தா திடீர்னு பார்க்குறான், அவன் போற இடத்துல பார்க்குற ஒரு ஏழை ஒருவன், ஒரு பெண்மணி ரொம்ப கண்ணீரோட கூட என்ன செய்றா, அப்படியே ஒரு இடத்துல நிற்கிறா. என்னம்மா அப்படின்னு கேட்டா, அந்தம்மா அழுதுகிட்டே உட்காந்துருக்கு, சின்ன பிள்ளைய வச்சுட்டு. என்ன அப்படின்னா, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை சாமி, ஆஸ்பத்திரி கூட்டு போகணும், காசு இல்லை. யார்ட்டும் இல்லாம உதவி கேட்டேன், ஒருத்தருமே கொடுக்கல. இவன் ஒண்ணுமே யோசிக்கல. பையில இருந்ததை எடுத்தான், கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப எப்படி இருந்துச்சு முகம்? சொல்ல, எப்படி இருந்துச்சு? சந்தோஷம். வீட்டுக்காரியா, என்னங்க காய்கறி வாங்க போனீங்க, என்னங்க வெறுங்கையா வர்றீங்க? அடியே, நான் அந்த ஒரு அம்மாவை பார்த்தேன்டி, நம்ம பிள்ளை மாதிரியே இருந்துச்சு. ஐயோ, அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த அம்மா அழுதுகிட்டு இருந்தா, இருந்ததெல்லாம் கையில கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒன்று மனைவி கேட்டான். ஏங்க, 4 நாளுக்கு முன்ன குட்டி 100 ரூபா செலவழிச்சதுக்கு 3/4 அழுதுகிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா, அந்த சம்பவம் எதை காண்பிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் துளைப்பது நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது, நாம் கொடுப்பது சந்தோஷத்தை கொடுக்கிறது. கை தட்டுப்பா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தொலைத்து விடுகிறோம் அல்லவா? அநேக காரியங்களை தொலைச்சிருந்தோம், நன்மை செய்யறத கூட தொலைச்சிருந்தோம் நிறைய நேரங்கள்ல. அதனால நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்தில் கடவுள் யாருடைய வாழ்க்கை வளமடையும், யார் வாழ்வார் என்றால், 500 கோடி 1000 கோடி ஊரடிச்சு ஒலையில போட்டுட்டு வாழ்றவன் இல்ல. கணக்குல வேணா அவன் உலக ஃபர்ஸ்ட், உலகத்துல செகண்ட், உலகத்துல தேர்டுன்னு இருக்கலாம். ஆனால் தெய்வம் ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் அவனுடைய வாழ்க்கை வளமையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிறவர்களுடைய இருதயம் என்ன செய்யும்? அது மகிழும். 2வது, ஆண்டவரை தேடுகிறவர்கள் வாழ்வார்கள். என்ன செய்வாங்க? அப்ப இந்த வாழ்க்கை என்பது எப்படிப்பட்ட வாழ்க்கை? இம்மைக்கு மட்டுமல்ல, ஒருவன் கடவுளை தேடும் பொழுது மறுமையிலும் அவன் வாழ்வை ஆண்டவர் அங்கே காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. 3வது, ஒரு மனிதன் கடவுளை தேடும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது அவனுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக வாசிக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவே புகழ், மரியே வாழ்க. 2 குறிப்பேடு 26ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க.
2 குறிப்பேடு 26ஆம் அதிகாரம் 26ஆம் அதிகாரத்திலே 5வது வசனம் வாசிங்க. எடுத்துக்கோங்கப்பா. 2 குறிப்பேடு 2 நாளாகமம் 26:5. இறை அச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளை தேடினான். சொல்லுங்க எல்லாரும், பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, ஆண்டவரை தேடுங்கள், உங்க இருதயம் சந்தோஷம் அடையும். ஃபேர் அண்ட் லவ்லி தேவைப்படாது, ஃபேர் எவர் தேவைப்படாது, எதுவுமே தேவைப்படாது. இயற்கையாகவே நீ எப்படி இருப்ப? பிரைட்டா இருப்ப. அல்லேலூயா. ஆண்டவரை தேடாம நீ என்னத்தை தடவுனாலும் நீ எப்படிதான் இருப்ப? அப்படித்தான் இருப்ப. இருக்கிறது தானே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது அப்படியே தான் இருக்கும். என்ன, அது எல்லாருக்கும் சேர்த்தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாம் பெண்களை விட ஆண்களுக்கு தான் இன்னைக்கு நிறைய மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2வது பாரு, நீ கடவுளை தேடினால் நீ என்ன செய்வ? வாழ்வாய். அப்படின்னா என்ன? வாழ்க்கைன்னா என்னது? அது அர்த்தம் உள்ளது. வாழ்க்கைங்கிறது வயசா? வாழ்க்கைங்கிறது ஒரு 100 வருஷம் இருந்தாரு, 200 வருஷம் இருந்தாரு, அதா இல்லைங்க. இருக்கிற காலத்துல பிரயோஜனமா இருக்கணும். வாழ்க்கை வாழ்வீர்கள் என்பதுடைய அடையாளம் என்னன்னா, வாழ்வீர்கள் என்பதனுடைய அடையாளம் கனி கொடுக்கும் வாழ்வு. பிரைஸ் தி லார்ட். பலன் கொடுக்கணும். எனக்கு ஆண்டவர் நான் வாழ்ந்தவனுடைய அடையாளம் என்னது? நான் பலன் கொடுப்பது, நான் பிறருக்கு கொடுப்பது, நான் கனி கொடுக்கக்கூடியவளாக நான் மாறுகிறேன். ஆமென். 3வது, ஒருவன் கடவுளை தேடினால் என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன நடக்கும் சொல்லுங்க? ஆண்டவரை தேடினா என்ன நடக்கும்? ஒரு மனிதன் கடவுளை தேடினால் அவன் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்வாக மாறும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனிதன் கடவுளை தேடும் பொழுது, ஒருவர் ஆண்டவரை தேடும் பொழுது, ஒருவர் ஆண்டவரை நாடும் பொழுது அவருடைய வாழ்க்கையில என்ன கிடைக்கும்னா, தேவன் வெற்றியை தருகிறார். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்களேன், வேதத்துல நம்ம பார்க்கிறோம். என்ன, நம்ம வேதத்துல உள்ள வார்த்தையில அழகாக காண்பிக்கப்படுகிறது. ஒரு கணவனை ஆண்டவர் காண்பிக்கிறார், ஒரு ஆடவனை காண்பிக்கிறார். சங்கீதம் 128 அதுல சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவார், அவன் கடவுளுக்கு பயந்து ஆண்டவருக்கு அஞ்சும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பர், அவர் நற்பேரும் நலமும் பெறுவார். அவருடைய மனைவி கனி தருகிற திராட்சை கொடி, அவருடைய பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள், அவர் உண்ணுமிடத்தில் அப்படின்னு தன் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் பாப்பாரு, எருசலேமின் நல்வாழ்வை காண்பாரு. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்து இருக்கிறார். அப்ப புரிஞ்சுக்கோப்பா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்ப ஆண்டவரை தேடுகிறவன் எப்படி பண்ணா, அவன் செய்வது வாய்க்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஆண்டவரை தேடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஆண்டவரை தேடும் பொழுது நான் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் கடவுள் நான் தொடுவதை துலங்க செய்வார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பாருங்க, எடுக்கிற முயற்சி எல்லாம் தோல்வி, எடுக்கிற எல்லா காரியமும் தோல்வி அடைந்து போகிற ஒரு கூட்டம். பிரைஸ் தி லார்ட். உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்க நல்ல ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். என்ன சொல்லிக் கொடுக்கணும் தெரியுமா? நீ எதை தேடுறியோ இல்லையோ, யாரை தேடு? ஆண்டவரை தேடு. உங்க பொண்ணுக்கு, உங்க பையனுக்கெல்லாம் நீங்க பொண்ணோ மாப்பிள்ளையோ, இல்லைன்னா உங்க பேர பிள்ளைங்களுக்கு நீங்க காலேஜ், இல்லைன்னா ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூலு, எல்லாத்தையும் தேடுறீங்களே, கடவுளை தேடி கொடுத்தீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவை சொல்லி கொடுத்தீங்களா? உன் மகனும் மகளும் கடவுளுக்குள் வளர்கிறானா? உங்க பிள்ளைங்க ஆண்டவருக்கு உரியவர்களாக வாழ்றாங்களா? யார் சொல்லிக் கொடுப்பா? நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். நாம தான் அவர்களுக்கு கடவுளை காண்பிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாம் கடவுளை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இறைவனை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், வெளிப்படுத்தக்கூடிய அந்த உன்னத அனுபவத்துக்குள்ள நாம வரணும். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு பிரியமானவர்கள் நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த வார்த்தையினுடைய அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். இந்த வார்த்தையை பாருங்க, செக்கரியாவின் வாழ்நாள், அந்த பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளை நாடினான். சொல்லுங்க, யார் நாடினா? நல்லா சொல்லுங்க, யார் நாடினா?
தங்கச்சி யாரை தேடினா? கடவுளை தேடினா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, கடவுளை தேடுறதே இல்லை, ஆண்டவரை தேடுவதே இல்லை. நிறைய குடும்ப தலைவர்கள் தேடுறது இல்லை, குடும்ப தலைவிகள் தேடுறது இல்லை, ஊழியர்கள் கூட கடவுளை தேடுறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, தேவ சமூகத்தில் அமர்வதில்லை. நீ ஆண்டோடைய சமூகத்தில் அமராம, ஆண்டோடைய பிரசன்னத்தில் அமராம இந்த உலகத்துல ஜெயமாக உங்க வாழ்க்கை இருக்காது. சிலருக்குலாம் பாருங்க, ஜெபத்துக்கு கூப்பிட்டாலே ரொம்ப கோபமா வருது. பிரதருக்கு வர வேலையே இல்லை, அவருக்கு என்ன? பிரைஸ் தி லார்ட். எனக்கு உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு ஆசை. இவளை போட்டு நம்ம ஏன் தொந்தரவுப்படுத்துவாங்க? இதுக்கு இத்தனை நோட்டீஸு இத்தனை பேருக்கு கொடுத்து தெருவில் பிற போய் அதில் கத்தி இதில் கத்தி ஒரு 50-100 பேரை கூட்டு என்னடா நம்ம கொடுக்க போகிறாங்க? அப்படித்தானே எனக்கும் தோணணும்ல. ஆனால் எனக்கு தோணலை. ஏன்னா உன் மேலே இருக்கிற இரத்தப்பழியிலேருந்து என்னைய நான் ஆண்டவர் விடுவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, எசேக்கியேல் புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா தீர்க்கதரிசிக்கு சொல்லுவார், உன்னைய நான் எருசலேமுக்கு காவலாளியாக அந்த நகரத்துக்கு வச்சிருக்கேன். உனக்கு நான் தான் காவலாளி. எனக்கு ஒரு 1000 ஆன்மாவை கொடுத்துருக்காரு. எனக்கு இப்போ சுற்றி இருக்கிற ஒரு 10-50 கிராமத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஊரை கொடுத்துருக்காருன்னா எனக்கு காவலாளியாக வச்சிருக்காரு. உனக்கு ஒரு ஆபத்து வரப்போது, ஒரு தீமை வரப்போது, ஒரு பொல்லாப்பு வரப்போதுங்கிறத ஆண்டவர் எனக்கு காண்பித்து, நீ போய் சொல்லு, இந்த ஜனத்துக்கு சொல்லு, இந்த தங்கச்சிக்கு சொல்லு, இந்த தம்பிக்கு சொல்லு, அப்பா உன்னை காப்பாத்திக்கோ, ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நீ என்ன செய்யணும்? எக்காலத்தை ஊதணும். பிரைஸ் தி லார்ட். நீ ஜனங்களை எச்சரிக்கணும். என் ஊழியத்தில் உள்ள எனக்கு பெரிய இந்த வார்த்தை தான் என்னுடைய தொடக்க அனுபவமும் இப்பவும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. நீ ஜனங்களை எச்சரிக்கணும். என்ன செய்யணும்? இங்க பாரு, ஒழுங்கா ஆண்டவரை தேடு, கடவுளை தேடினாதான் நீ நல்லா இருப்ப, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடு. நீ சொல்லி மனம் திரும்பினால் நீ சொல்ல வேண்டியது உன் வேலை. சொல்லிட்டேன், வெள்ளம் வரப்போதுப்பா, பிரச்சனை வரப்போதுப்பா, உன்னை காப்பாத்திக்கோ. ஆண்டவர் சொல்றாரு, சொல்ல வேண்டியதை சொல்லிட்ட. ஒருவேளை அவன் செவி சாய்த்து மனம் திரும்பினால் அவன் வாழ்வு பெறுவான். மனம் திரும்பினா வாழ்வு பெறுவான். ஒருவேளை அவன் செவி சாய்க்காமல் அவன் தான் செய்த பாவத்திலேயே இறந்து போனான் என்றால் அவனுடைய இரத்தப்பழியை அவன் தலை மீது நான் போற்றுவேன். நான் உன்னை கூப்பிடுறேன், மனம் திரும்பு, சரியாரு, கடவுளை தேடு. சொன்னேன், கேட்கல, நாண்டுட்டு செத்துட்டான், இல்லைன்னா என்னமோ பண்ணிட்டு நோய் வந்துட்டு போயிட்டான், தொலைஞ்சிட்டான் அப்படின்னா அவனுடைய இரத்தப்பழி என் மேல விழாது. ஆனா அதே இது சொல்லணும். சொல்ல வேண்டியவன் நான் சொல்லலை, எனக்கு என்னமோ நான் போயிட்டோன்னு வச்சுக்கிடுவோம். போயிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், உன்னை ஏன் ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு தெரியுமா? உன் கண்ணு முன்னால ஒரு நபரை காமிச்சு போய் சொல்லுன்னா நீ அந்த நபருக்கு சொல்லாமல் போய்விட்டால் ஒருவேளை அவன் செய்த அக்கிரமத்தில் அவன் செத்து போனாலும், அவன் அக்கிரமம் தான், அவன் குடிகாரன் தான், வேசிக்கல்லன் தான், தவறானவன் தான், அந்த தவறில் அவன் இறந்து போனாலும், செத்து போனாலும், அழிஞ்சு போனாலும் அவனுடைய இரத்த பழியை யார் மேல போடுவாரு? உன் தலையில போடுவார். அவனுடைய இரத்த பழியை உன் தலை மீது நான் போடுவேன். நீ நல்லா புரிஞ்சுக்கோ. ஏன் திரும்ப திரும்ப வாங்க ஜெபம் பண்ணு கடவுளை தேடுங்கிறோம்னா, நீ மனம் திரும்பணும், நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை நீ அதை கேட்காமல் செவி சாய்க்காமல் உதறி தள்ளிவிட்டு போவாய் என்றாலும் உன்னுடைய இரத்தப்பழிக்கு, உன் மீது உள்ள இரத்தப்பழி என் மீது விழாதபடி என் தேவனை பாதுகாப்பாராக. ஆமென். அல்லேலூயா. அவன் என்ன செய்யணும்? அவனுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, கேட்கிறானோ கேட்கலையோ, மகனோ மகளோ, கணவனோ மனைவியோ யாரா இருந்தாலும் சொல்ல வேண்டிய சத்தியத்தை என்ன செய்யணும்? சொல்லணும். முள்ளு குத்துனா யாருக்கு வலிக்கும்? முள்ளு கிடக்குன்னு சொல்ல வேண்டியது என் வேலை. குழி தோண்டி போட்டிருக்கான்னு சொல்ல வேண்டியது நாங்கள்லாம் வாலிப வயசு அப்படின்னு போனான்னு வச்சுக்கோ.
இடுப்பு ஒடியும் போது உனக்கு வலிக்குமா அவளுக்கு வலிக்குமா? நீங்க வெளியே இருந்து சொல்லுங்க, சொல்லல சொல்லலன்னா பாதவத்தி ராஜனி சொன்னாலா? முன்னாலதான் நடந்து போனேன், குழி தோண்டி போட்டிருக்கான்னு சொன்னாலா? சொல்லி இருந்தா விழுந்திருக்கவே, சாவர வரை சொல்லுவான். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நீ நல்லா புரிந்து கொள்ளணும், கடவுளை தேடுகிறவர்கள் மூணாவது என்ன கிடையாதுன்னா, அதான் சொல்ல போறேன், அவன் நாடினான். உசியா கடவுளை நாடினான். இப்ப என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை தந்தார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிந்து கொள்ளப்பா. புரியுதப்பா உனக்கு? புரியுதா? கடவுளை தேடிய காலமெல்லாம் அவன் வெற்றியை அடைந்தான். அப்ப இதுல இந்த வார்த்தையில கொஞ்சம் ஒரு இக்கன்னா இருக்குது. என்ன? இந்த உசியா கடவுளை தேடினான். தேடினானா? அதுல என்ன போட்டிருக்கு? தேடின. அவன் கடவுளை பார்ப்பா, அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை. அப்ப இவ்வளவு தூரம் எழுதப்பட்ட இந்த வார்த்தையினுடைய அடையாளம் உனக்கு புரியுதா? புரியலன்னு தேடினவன் ஒரு நாள் தேடாமலும் போயிருக்கான். தேடிய காலம் எல்லாம், எல்லா நாளும் இல்ல, தேடிய காலம். இந்த பய படிச்சப்பம்லாம் எப்படி மார்க் வாங்கினா பாத்தீங்களா? அப்ப இப்போ படிக்கலங்க. புரியுதா? புரியல எனக்கு? படிச்சான் எப்படி மார்க் வாங்கின பைய தெரியுமா? இப்போ 0 ஆயிட்டாங்க. ஏங்க? புஸ்தகத்தை என்ன செய்யறது இல்லைங்க, எடுக்கிறது இல்லைங்க. அப்ப கடவுளை தேடிய காலத்தில் அவன் வெற்றியை பெற்றான். நீ நம்மளும் கடவுளை தேடிட்டு இந்த தேடுதல் ஒழுங்கா இல்லைன்னா உன் வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை என்ன செஞ்சிடும், உள்ள வந்துடும், வாழ்க்கை பிரச்சனையாயிரும். அது மாதிரி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுளை தேடுகிற சான்ஸ், கடவுளை தேடுகிற வாய்ப்பு எப்போதும் உங்களுக்கு கிடைக்க போவது. நல்லா எழுதிக்கோங்க. கடவுள் உங்களை தேடுறது, நீங்க கடவுளை தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பை கடவுள் உருவாக்கி கொடுத்தார். ஆமென். எனக்கு கடவுள் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். ஆனா உருவாக்கி கொடுத்த பின்னால நான் அதை என்ன செஞ்சுக்கணும், கரெக்டா பிடிச்சுக்கணும். இல்ல அப்படின்னா இல்ல, இப்ப இல்ல, நம்ம தேவை வரும்போது நம்ம ஆண்டவர் என்ன செஞ்சுக்கலாம், தேடிக்கலாம். தேடக்கூடிய காலம் இல்லாமல் கூட போய்விடும். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப நீ எப்ப கடவுளை தேடுகிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றியாக கடவுள் மாற்றி தருவார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீ ஆண்டவரை தேடு தங்கச்சி, ஆண்டவரை தேடு. உன் ஏழ்மை மாறும், உன் கஷ்டம் மாறும், உன் வீட்டில் இருக்கிற எல்லா துக்கமும் மாறும். ஆனா முக்கியம் என்ன தெரியுமா? அந்த தேடுதல் கடைசி வரை ஒழுங்கா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரை தேடுறதுல மட்டும் நீங்க என்ன செய்யக்கூடாது, திருப்பலிக்கு போறது, ஜெபம் பண்றது, ஊழியம் பண்றது, கடவுளுடைய பணியை செய்யறதுல நீங்க எப்ப டிலே ஆகுறீங்க, தளர்ந்து போறீங்க, சோர்ந்து போறீங்கன்னா நீங்க எழுதிக்கோங்க, உங்களால உங்க வீட்டுக்கு பிரச்சனை வரும். உங்களால உங்க வீட்டுக்கு, உங்கள் குடும்பம் அலைக்கழிக்கப்படுவதற்கு நீங்க தான் காரணம். யோனா போன கப்பல்ல புயலும் சேதமும் வந்தது காரணம் யாரு? யோனா தான். நீ ஆண்டவரை தேட வேண்டிய ஆளு எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கன்னா உன் வீட்டுக்குள்ள என்ன வரும்? பிரச்சனை வந்துடும். ஆண்டவரை தேட வேண்டிய ஆளு சிலலாம் பாருங்க, ஊழியத்துக்கு கூப்பிட்டா பொய் பேசுறதெல்லாம் பாவம். நீ உண்மையே சொல்லிருந்த, ஏன்னா எனக்கு முடியலன்னா முடியும். கோயிலுக்கு போறதுல ஜெபம் பண்றதெல்லாம் அப்படி நினைச்ச கூடாது. சிலருக்கெல்லாம் பாருங்க, எல்லாம் கடவுள் முன்னால நினைச்சு கூட போய் சொல்லக்கூடாது. நீ நினைக்கிற நம்ம எங்கேயோ இருக்கோம், நம்மளை யாருமே பார்க்கல. சிலர் இருக்கான் பார்த்தீங்களா, பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு வந்து வருவான், நம்ம பின் ஷீட்ல உட்காந்துருப்பான். நான் இப்போ இந்த திருச்செந்தூர் கோயில் இருக்கம்மா, கேட்டிருக்கீங்களா? அப்படின்னா கேட்டது இல்லையா நீங்க? அவன் பஸ்ல வந்துகிட்டு இருக்கான், சொல்ல திருச்செந்தூர் கோயில் இருக்குங்களே. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்?
நம்மளை யாருமே என்ன செய்யல, பார்க்கல. நம்ம பேசுறது யாருக்குமே, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டிய இடம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. கடவுளுடைய பணியில கொஞ்சம் கூட தாமதப்படுத்தவே, ஏன்னா அடுத்த செகண்ட் அடுத்த நிகழ்வு உனக்கு கிடைக்காம போயிடும், அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்காம போயிடும். அப்ப நீ கடவுளை தேடிய நாளில் ஊசியா வெற்றி பெற்றான். பிரைஸ் தி லார்ட். நாலாவது நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப நான் இந்த சப்ஜெக்ட் சொல்றேன். நாலாவது ஆசீர்வாதம், வேகமா போறேன். பிரைஸ் தி லார்ட். கையை வச்சு சொல்லு. அல்லேலூயா. சங்கீதம் 34 அதிகாரம் 4வது வசனம் படிங்க பாப்போம். திருப்பாடல் 34:4 வாசிங்க பாப்போம். துணை வேண்டி ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, நான் உம்மை தேடுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹalleluya ஹalleluya. இப்ப இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிங்க. கடவுளை நாடுகிறவர்களுடைய வாழ்க்கையில் கடவுள் என்ன செய்கிறாரு? எல்லா அச்சத்திலிருந்தும் அவர்களை அவர் விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதுல நம்முடைய பழைய மொழிபெயர்ப்பு, கடந்த மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது தெரியுமா? நான் ஆண்டவரை தேடினேன், அவர் என் மன்றாட்டை கேட்டருளினார், எல்லா விதமான அச்சத்திலிருந்தும் என்னை விடுவித்தார். இதுல என்ன போட்டிருக்கு? முதல்ல படிப்பா, துணை வேண்டி ஆண்டவரை. ஆனா பாருங்க, இந்த தேடினேங்கிற வார்த்தையை கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. ஆனா நாளா அதே இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, நான் ஆண்டவரை தேடினேன், அவர் என் மன்றாட்டை கேட்டருளினார், என் சகல துன்பங்களில் நின்றும் என்னை அவர் விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹalleluya. அதனாலதான் இன்னொரு மொழி சொல்கிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீக்கி என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ ஆண்டவரை தேடி, தேடாம நீங்க ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண முடியுமா? நீ ஆண்டவரை தேடினாதான் அவர் என்ன செய்ய முடியும்? அவரை நோக்கி ஜெபிக்க முடியும். அப்ப ஆண்டவரை தேடினேன், ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், எல்லா விதமான பயத்திலிருந்தும் அவர் என்னை விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டவரை தேடலைன்னா உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? பயம்தான் வரும், பிசாசு தான் வருவான், தீமை தான் வரும், அந்தகார இருள்கள் தான் உங்களை சூழ்ந்திருக்கும். கடவுளை தேட வேண்டியவங்க நீங்க யாரை தேடல? கடவுளை தேடுறதே இல்லை, ஆண்டவரை தேடுறதே இல்லைங்க. பெரிய வருத்தம். ஆண்டவரை தேடி கண்டடைய வேண்டிய ஜனங்கள் ஆண்டவரை இன்னைக்கு தேடாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில இன்னைக்கு ஏன் அச்சம்? எதுக்கு எடுத்தாலும் பயம், திடீர்னு ஒரு பயம், என்னன்னே தெரியல. இன்னைக்கு காலையில் ஒரு தங்கச்சி இருந்தா, ஒரே பயமா இருக்கு. நாங்கள்ட்ட நீ ஜெபத்துக்கு வந்து எத்தனை மாசம் ஆச்சு? குழந்தை இல்லைன்னு சொல்லும் போது வந்த, இப்போ உடம்புக்கு சரியில்லைன்னு ஒண்ணு வர்ற. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. தேவை இருந்த உடனே வந்துருதான், தேவை நிறைவேறின அப்புறம் போயிருந்தான். போனதுக்கு அப்புறம் சும்மையா இருக்கும், பயம்தான் வரும், இருக்கிற பிரச்சனை எல்லாம் தலையில இருந்து மாட்டிக்கிட்டே இருக்கும். அப்ப எல்லா பயத்திலிருந்தும் இன்னைக்கு கடவுள் நம்மை விடுவிக்கணும்னா நம்ம கடவுளை தேட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. சிலுவையில அறைஞ்சிட்டாங்க. இந்த சீடர்கள் எப்படி இருந்தாங்க? பயந்து ஒடுங்கி ஓரமா உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா பாருங்க, மார்த்தாள், மரியாள், மகதலேனா மரியம்மாள், அவங்க என்ன செஞ்சாங்க? கல்லறை நோக்கி தேடினாங்க. ஆண்டவர் தேடி போறாங்க. நீ கடவுளை தேடுகிற ஒரு கூட்டம் தான் கண்டடையும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுப்பா. ஆண்டவரை தேடினாதானே அவர் வருவாரு.
நீ அவரை தேட ஆரம்பிச்சுட்டு அவரே உனக்கு பார்த்து சொல்லுவாரு, அஞ்சாதீர்கள், பயப்படாதீங்க, நான் தான். நீங்க பாரு, கடவுளை தேடாத கூட்டம் தான் என்ன செய்யுது? மந்திரவாதமும் பில்லி சுனியத்தையும் தேடி ஓடுது. ஜோசியம், 4 நட்சத்திரம், இந்த கையில 10 தாயத்து, அந்த இடுப்புல தாயத்து, எல்லாத்தையும் தாயத்தா தொங்க விட்டுருக்கான். ஏன்? கடவுளை தேடல. அதனுடைய விளைவு இதான். தாயத்து தான் உனக்கு மருந்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. அது இன்னும் 1000 பேய உனக்குள்ள கொண்டு வந்துடும். அப்ப 4வது, தேவனை ஒருவன் தேடும் பொழுது அவன் கடவுளை கண்டடைகிறான் மட்டுமல்ல, அவனுடைய இருதயத்தில் இருக்கிற பயத்திலிருந்து அவனை ஆண்டவர் விடுவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். 5வது வாசிங்க பார்ப்போம். தயவு செய்து நீங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. 2 குறிப்படி 7:14 படிப்பா. 7:14. எனது பெயரை போற்றிடும் இந்த மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானத்திலிருந்து அவர்களுடைய மன்றாட்டை கேட்பேன், மன்னிப்பேன், நலம் அளிப்பேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என் முன்னால என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி மனம் வருந்தி என் திருமுகத்தை நாடினால் நான் அவர்களுக்கு மன்றாட்ட கேட்பேன், பதில் அளிப்பேன், அவர்களுக்கு நலம் தருவேன். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கா அவர்கள் நாட்டுக்கு. ஆண்டவரை தேடினா தேசத்துல அமைதி வரும். ஆண்டவரை தேடினா தேசத்துல மாற்றம் வரும். ஆண்டவரை தேடினா யுத்தங்கள் ஒழியும். ஆண்டவரை தேடினா விலைவாசி உயர்வுகள் மாறும். ஆண்டவரை தேடினா ஆட்சியாளர்களை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆண்டவரை தேடினால் மழை பொழியும். தேவையான மழை, தேவையான விவசாயம், எல்லா செழிப்புமே வரும். எப்போ? ஆண்டவரை தேடினாதான் இது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். வேகமா 5 காரியத்தோட முடிக்கிறேன். 1, கடவுளை தேடினால் இருதயத்துல சந்தோஷம். கடவுளை தேடினால் நீ வாழ்வ, நல்லா இருப்ப சாமி. கடவுளை தேடினால் நீ எடுக்கிற முயற்சியில வெற்றி பெறுவாய். கடவுளை தேடினால் பயத்திலிருந்து விடுதலை தருவாய். கடவுளை தேடினால் உன்னால நாடு நல்லா இருக்கும். நீ கடவுளை தேடனுடைய விளைவு வீடு மட்டும் இல்ல, நீ இருக்கிற நாடும் நல்லா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த 5 ஆசீர்வாதம் எப்ப வரும்? ஒரு தேங்காயும் 4 வெத்தலை பாக்கும் ஒரு பழமும் வாங்கி ஊதுபத்தியை சொருனாவா அப்பமா வரும்? இல்ல முட்டையை ஓதி வச்சா வருமா? இல்லைன்னா போய் அங்க இங்க போய் எதையாவது பார்த்துட்டு வந்துருமா? இதானே உன் நம்பிக்கை. இன்னைக்கு பாரு, பேருகள் இல்லை, எல்லா புனிதர் பேரையும் வச்சிருக்கா. ஒரு புனிதரா விடுறா, 100 புனிதர் பேரை வச்சுக்கிறா. பிரைஸ் தி லார்ட். எல்லா புனிதர் பேரை வச்சுட்டு கடைசியில் எங்க போறா? எங்கேயாவது போய் உட்காந்து எதையோ தேடிக்கிட்டு அலையிறான். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் அன்னைக்கு ஒருத்தன் வந்தான், உடம்பு சரியில்லை மவளுக்கு அப்படின்னு. நான் என்ன ஜெபம் பண்ணிட்டு, இங்க வா, உங்க அப்பா இடுப்புல என்ன செஞ்சிருக்கான்? தாயத்தை கேட்டிட்டு வந்திருக்கான். உன் குடும்பம் இந்த தீமையை தேடி போகுது, மனம் திரும்பி ஏதாவது அழுத்து போடு. சொன்னதுதான் தாமதம், திரும்பி பார்க்க ஆளே காணும். பிரைஸ் தி லார்ட். ஓடியே போயிட்டாங்க. ஏன்? அவனுக்கு அதுல இருக்கிற நம்பிக்கை யார் மேல இல்ல? ஆண்டவர் மேல இல்ல. ஆனா பாரு, முதல் வரிசையில போய் நாக்கு நீட்டி நன்மை வாங்குறான். உள்ள யார் போவா? இயேசு போவாரா? நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு போவாரா? திருப்பலியில பங்கெடுத்து கையில முன்னால வரிசையில் உட்காந்து கையை இப்படியே சிலர் வச்சிருப்பான். கை இங்கேயும் போவாது இங்கேயும் போகுது. ஏன்னா பெரிய ஒரு மோதிரம் போட்டிருக்காராம், இப்படியே தான் வச்சிருக்கான். சில அக்காவை பாரு, முக்காடை போட்டு இப்படியே தான் போறா நன்மை எடுக்க. நாங்கள்ட என்னடா அசையாம அப்படியே போராடணும். அப்புறம் தான் ஓஹோ, இங்க இருந்து இங்க வர அடிக்கி இருக்குது, என்ன செய்யணுமா? நம்ம ராதாவுக்கு தெரியணும். வயிறு எறிஞ்சு சாவு போ. தங்கம் வைக்கிற வேலையில பாருடே, கையிலேயே 50 பவுன் போட்டிருக்கேன், வெட்டிட்டு போயிடாம எவனாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கோயில் உங்க பந்தாவை காமிக்கிற இடம் இல்ல.
சர்ச்சுக்குள்ள வந்து பந்தா காமிக்க கூடாது. கோயிலில் வந்துட்டு உன் கூனை கும்பிடலாம், யார்கிட்ட காமிக்க முடியாது? ஆண்டவர்கிட்ட காமிக்க. மனுஷன் வேணா ஏமாறுவான். நீ ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்துக்கிட்டு தகுதி இல்லாம நற்கருணை உட்கொள்வது பாவம். புரிஞ்சுக்கணும். முழு பூசைக்கு வரமாட்டா, ஆனா வாயை மட்டும் திறந்து ஆமென் நாக்கு வெளியே போகுது. இவன் அதுலயும் கையில வேற கொடுக்காங்களா? கை எங்க போகுது? பக்கத்தில் உள்ள செவுடியெல்லாம் காதெல்லாம் பிச்சு விட்டு போகுது. சொல்லுங்க அல்லேலூயா. இப்படி வாங்கினாங்க. இப்ப இப்படி இப்படி எங்கெல்லாமோ சொருவி கை மட்டும் போய் தன்னால. கடவுள் நற்கருணையில் இருக்கிறார். நம்பு. நற்கருணையில் இருக்கிற ஆண்டவருக்கு முதல்ல என்ன செய்யணும்? மரியாதை கொடு. கையில நற்கருணை வாங்காதீங்க. கையில நற்கருணை வாங்காதீங்க. கையில நன்மை வாங்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நல்ல கை கும்பிட்டு நல்ல தயாரிப்பு முதல்ல மைண்ட்ல. திருப்பலியாவது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பலியில நீ பாவ செய்த நீ பண்ண முடியல, ஆனா திருப்பலியில் என்ன இருக்கு? பாவ அறிக்கை இருக்கு, மனஸ்தாப ஜெபம் இருக்குது. அந்த ஜெபத்துல எல்லாம் பங்கெடுக்காம பொசுக்குன்னு வந்து என்ன செய்யக்கூடாது? நன்மைலாம் வாங்கக்கூடாது. தெரியணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. தகுதி உள்ளவனாக. தகுதி எப்போ? தகுதிப்படுத்துவது என்பது நம்ம போய் இப்படியே போய் நம்மளை போய் ரின் சோப் போட்டு துவைக்கலாம் முடியாது. இவர் தூய்மையாயிட்டு வரனா ரின் சோப்பு போட்டு தேயுங்கள் அப்படிலாம் ஒன்று தேய்ச்சலாம் நினைச்ச முடியாது. தகுதிப்படுத்த முடியாது. தகுதிங்கிறது என்னது? கடவுளுக்கு முன்பாக நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வது, தகுதியின்மையை ஒத்துக்கொள்வது. ஆண்டவரே நான் விளைவினேன், நான் பாவி, என்னை மன்னியும் அப்படின்னு வரணும். திருச்சபை எவ்வளவு ஒரு லகுவாக. நீ பாவ செய்து பண்ண முடியல, ஒருவேளை நீ வெளியூர்லேருந்து வந்திருக்கலாம், வேலைக்கு போயிட்டு வந்திருக்கலாம். சரி, இந்த டைம்லையாவது பூசையிலையாவது நீ செய்ய முழுசா பங்கெடு. அதுலேயும் வர்றதில்லை. ஆனால் எப்படி தான் கூட்டம் கடைசியில் வந்து சேருதுன்னே தெரில. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஃபாதர் சொல்லார், எனக்கு ஆச்சரியமா இருக்கியா, ஆரம்பிக்கும் போது 5 பேர் தான் இருக்கும், முடியும் போது 500 பேர் இருக்கும்யா. ஆரம்பிக்கும் போது எத்தனை பேர்? 5 பேர். முடிக்கும் போது அரை மணி நேரத்தில் எங்க இருந்தா வராங்களோ தெரியல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியில பார்த்தா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு 10 பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, நன்மை கொடுக்கும் போட்டு திரும்பிட்டு இப்படி திரும்புறதுக்குள்ள ஃபுல் எங்கேயா இருந்து வந்தீங்க அப்படின்னா வந்துருவோம்ல. பந்திக்கு முந்து, படைக்கு பெந்து, திருப்பலிலாம் பின்னால எங்களுக்கு போட வேண்டியது. ஏன்னா இயேசு உள்ள வந்துடுவாரு. சிலர் இதில் வேற சொல்றான். எப்படி சொல்றான் அப்படின்னா, இயேசு ஒரு ஓமை சொன்னார். என்ன ஓமை? ஒரு திராட்சை தோட்ட உரிமையாளர் வேலைக்கு ஆட்களை தேடினாராம். உடனே காலையில் 9 மணிக்கு ஒரு கூட்டம், அப்புறம் 11 மணிக்கு ஒரு கூட்டம், அப்புறம் 2 மணிக்கு ஒரு கூட்டம், அப்புறம் 3 மணிக்கு ஒரு கூட்டம், அப்புறம் 5 மணிக்கு ஒரு கூட்டம். 5 மணிக்கு உள்ளவனுக்கு கொடுத்தாராம். ஒன்று வச்சுக்கோடா 100 ரூபா அப்படின்ட்டு போயிட்டானா. உடனே பின்னால இருந்து நினைச்சானா, நம்ம 4 மணிக்கே வந்தோம்ல அப்படின்னா நமக்கு ஒரு 200 ரூபா கொடுப்பாரு அப்படின்னு. அவர் ஒரு 100 ரூபா தான் கொடுத்தாராம். இப்போ 12 மணிக்கு வந்துச்சுனா, அட இவனுக்கு எப்படின்னா நமக்கு கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக வந்திருக்கும்ல, எல்லாவனுக்கும் ஒன்று. அதனால முந்தி வந்தாலும் பிந்தி வந்தாலும் ஒரே ஆசீர்வாதம் தாய்யா. அதனால சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்ததுன்னு சொல்லும் போது வந்துவிட்டோம்னா நமக்கும் பிளஸிங் தானே. அப்படி போடு. அல்லேலூயா. பாத்தியா எப்படி மைண்ட எவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்கன்னு. அல்லேலூயா. அதனால இப்படி நமக்கு தேவை, நமக்கு தக்கப்படியெல்லாம் பைபிள் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதனால கடவுளுடைய வார்த்தைக்குள் நம்ம ஒழுங்கா இருக்கணும். நம்ம கடவுளுடைய வார்த்தையை மதிக்கணும். இறைவனுடைய பிரசன்னத்தில் மனம் திரும்பியவர்களா வாழணும். அல்லேலூயா. 5 ஆசீர்வாதம். 1 வேகமா சொல்லி முடியுமா? கடவுளை தேடினாதான் நீ சந்தோஷமா இருப்ப. கடவுளை தேடினாதான் நீ வாழ்வ. கடவுளை தேடினாதான் வெற்றியா இருப்ப. கடவுளை தேடும் போதுதான் பயங்கள் நீங்கும். கடவுளை தேடினாதான் ஒன்னால உன் வீடு, நாடு, தெரு எல்லாமே நல்லா இருக்கும். கடவுளை தேடலைன்னா உன் நிமித்தம் கடவுள் அந்த நாட்டை கூட என்ன செய்வாரு, அந்த வீட்டை
அந்த பகுதியில பாரு, நீ கடவுளை தேடணும்னா உன்னால கூட 10 பேர் நினைச்ச முடியும், ஆசீர்வாதமா இருக்க முடியும். நீ பண்ற ஜெபம் அந்த மக்களை காப்பாத்தும். ஆண்டவரை தேடுங்கள், தேடுகிறவன் கண்டடைகிறான். ஆமென். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தினால் எங்களுக்கு எல்லா நன்மைகளும் பரிபூர்ணமாக வெளிப்படுவதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் எல்லா அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாக இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிறவன் கண்டடைகிறான். தேடுகிறவனுக்கு சந்தோஷத்தை, வாழ்வை, வெற்றியை, புது பலத்தை நீர் தருகிறீர். அவன் நிமித்தம் தேசத்தை ஆசீர்வதிக்கிறீர். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஆமென். உயிர் வாழ உணவளிப்போம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து பிள்ளைகளால் கைவிடப்பட்ட வயதான அப்பா அம்மாக்கள் 100 பேருக்கு தினமும் அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள், உங்கள் இல்ல வைபவங்கள், இறந்தவர் நினைவாக நீங்கள் உணவளித்து உதவி செய்யலாம். உங்கள் அன்பு கரத்தை நீட்டுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் முகவரி: இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம், புன்னைக்காயல், தூத்துக்குடி மாவட்டம். அலைபேசி எண் 9819118201. கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.